Experience 10 days of Grand Europe trip with GT Holidays, South India's #1 travel brand. நான் ஒரு ஓவர் ஈட்டர் கிடையாது. நான் டைமிங் சாப்பிடுவேன், கரெக்டாக சாப்பிடுவேன். அதனால சாப்பிட்டதுனால வந்த உடம்பு கிடையாது. இது ஜெனட்டிக் தான். இல்லை, பிராண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். எனக்கு எந்த ட்ரெஸ்ஸு எங்கே பிடிச்சாலும் அது 100 rupees இருந்தாலும் எடுத்துகிட்டு வரேன். நம்ம போடுறது எல்லாமே யார் சொன்ன காஸ்ட்லியாக இருக்குன்னு. நம்ம கட்டுற நிறைய சாரியும் 300, 250, 400 சாரீஸ். ஸோ நாங்கள் வாங்குற திங்ஸும் கொஞ்சம் காஸ்ட்லியானதான். ஒரு காம்பேக்டு, ஒரு ஃபவுண்டேஷன் எல்லாம் 3000 rupees அப்படி வரும். அப்போ தான் நம்ம ஸ்கின் நல்லா இருக்க முடியும். இல்லைன்னா இதை எடுத்து நம்ம ஸ்கின் அதே மாதிரி பெயில் ஆகிடும், ரேஷஸ் வரும். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சேஷாக்னேயர்களுக்கு வணக்கம். தமிழும் சரஸ்வதியும் சீரியல்ல மாமியார் ரோல் பண்ணிட்டு இருக்கிற மீரா கிருஷ்ணா தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. அவங்களோட ஹெல்த் கேர் என்ன, அவங்க என்னென்ன மாதிரியான ஸ்கின் கேர் ஃபாலோ பண்றாங்க, ஹேர் கேர் என்ன ஃபாலோஸ் பண்றாங்க, ஷாப்பிங் எங்கெல்லாம் பண்றாங்க, எவ்வளோக்கு பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிற போறோம். அவங்களும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். மேம், இப்போ கேரளா பொண்ணுங்கனாலே அவங்களோட ஹேருக்கு எப்போவுமே நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. தேங்காய் பல்லே குளிப்பாங்க, அது நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் பேசிக்காக ஆர்ஜின் கேரளா, நீங்கள் உங்களோட ஹேர் கேர் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்ற சீக்ரெட் எங்களுக்கு இன்னைக்கு சொல்லுங்க. சின்ன வயசுல எல்லாம் நாங்கள் கேரளாவில் எண்ணெய் வச்ச தலைக்கு ஷாம்பு வச்சு ஊற்ற மாட்டேன். டெய்லி நாங்கள் எண்ணெய் வச்சுட்டு தான் போவோம். ஸ்கூலில் வீக்லி ஒன்ஸ் தான் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுவோம். ஆனால் டெய்லி தலைக்கு ஊற்றுவேன். எண்ணெய் வச்சுட்டு அப்படியே தண்ணி ஊற்றுவேன். காஞ்சிருமா மேம்? காஞ்சிரும். எங்க தண்ணிக்கு அது எங்களுக்கு ஓகே. எங்களுக்கு நல்லா இருக்கும் தண்ணி. கிணறு, எல்லா வீட்லயும் கிணறு இருக்கும். அந்த தண்ணி தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். அது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இப்போ மினரல் வாட்டர்ல நீங்க குளிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும், சீக்கிரமா சோப்பு போகாது, சுத்தமா இருக்கும் தண்ணி. அந்த மாதிரி தான் அங்கே தண்ணி. அந்த தண்ணி நாங்கள் குடிப்போம். அந்த தண்ணியில தான் நாங்கள் டீ போடுறதோ, சுடு தண்ணி எல்லாமே அதை டேப் தண்ணி. அது அப்படின்னா அந்த கிணறு தண்ணி. சென்னை பொறுத்த வரைக்கும் அது அட்வைஸ்ட் கிடையாது. ஸோ இப்போ சென்னையில் வந்ததுக்கப்புறம் நான் டெய்லி தலைக்கு ஊற்றினா எனக்கு இருக்கிற முடி கூட கொட்டி போயிடும். நம்ம அதில் குளோரின் இருக்கும். நம்ம ஒரு தண்ணி எல்லா இடத்துலையும் நல்லா இருக்காது, சில இடத்துல நல்லா இருக்கும். ஸோ நான் 2 days once இல்லைன்னா ஒரு நாள் விட்டு, ரொம்ப தலையில இந்த கெமிக்கல் ஸ்ப்ரே எல்லாம் பண்ணா ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லைன்னா 2 நாள்ல ஒரு வாட்டி தான் தலைக்கு ஊற்றி குளிப்பேன். ஆனால் 2 நாள்ல ஒரு வாட்டி தலைக்கு ஊற்றி குளிக்கும் போது அட்லீஸ்ட் 2 hours ஆகுது தலையில எண்ணெய் வச்சு ஊற விட்டுட்டு தான் யூஸ் பண்ணும். ஒருத்தரோட ஹேருக்கு ஒரு ஷாம்பு செட் ஆகும். எனக்கு ஹேர் ஃபால் இல்லாத இருக்கிறது ஹிமாலயா ஷாம்பு தான். அதில் இன்க்ரீடியன்ஸில் பார்த்தா உங்களுக்கு கெமிக்கல் சேர்ந்தது கம்மியாக இருக்கும். ஸோ எனக்கு அதில் யூஸ் பண்ணதுனால ஹேர் லாஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது இந்த அளவுக்கு நம்ம ஹேர் ஸ்ப்ரே, ஜெல் இதெல்லாம் யூஸ் பண்ணி கூட ஓரளவுக்கு என்னால் ஹேர் கண்ட்ரோல் பண்ண முடியுது. நான் இது வரைக்கும் எந்த எக்ஸ்டென்ஷனோ இந்த திக்னஸுக்கான அது எதுவுமே இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணலை. ஸோ அது ஓரளவுக்கு இந்த எண்ணெய் வச்சு நல்லா ஊற வச்சு கொஞ்சம் சூடு பண்ணி எண்ணெய் யூஸ் பண்ணா இன்னும் நல்லது. கொஞ்சம் அதுல நீங்க ஏதாவது ஆட் பண்ணுவீங்களா மேம்? இந்த எண்ணெய் சூடு பண்ண துளசி இதெல்லாம் போட்டு காசு, துளசி, வெந்தயம், நெல்லிக்காய், பேர கொய்யா பழத்தோட இலை கிடைச்சா அதுவும் நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு புல் இருக்கு, அதுக்கு என்ன இங்க அருகம்புல் பத்தி யார்கிட்ட கேக்குறோம்னு பாத்தீங்களா? இல்ல அது இல்ல, அந்த புல்லு போட்டு நம்ம எண்ணெய் போடும்போது போட்டா நல்லது. அலோவேரா, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு எண்ணெய் நம்ம நல்லா சுண்டா காசணும். இப்போ 1 கிலோ எண்ணெய் இருந்துச்சுன்னா அது 3/4 கிலோ ஆகும். நம்ம நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற விட்டு ஒரு பாட்டிலில் ஊற்றி அது நல்லா கொஞ்சம் விளக்கெண்ணெய் கூட விடலாம். விளக்கெண்ணெய் ரொம்ப வச்சா என்னன்னா கோல்ட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் ஊற்றினா போதும். அது மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கண்டெய்னரில் வச்சு, காற்று போகாத கண்டெய்னரில் வச்சு யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ஓரளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட். அது நம்ம எதுவும் ஃப்ரிட்ஜில் எதுவும் வைக்கணுமா இல்லை வெளியில் வச்சா போதும்? இன்னும் என்ன தேவையோ ஒரு 2 months 3 months வரைக்கும் மேக்ஸிமம் வர மாதிரி யூஸ் பண்ணால் போதும். அது ஓவர் டைம் யூஸ் பண்ணும்போது சூடு பண்ணணுமா மேம்? அந்த நம்ம இப்போ கடாயில தாளிக்கும்ல, சின்ன கடாய், இந்த கடாய் ஃபர்ஸ்ட் சூடு பண்ணி எடுத்துட்டு அதுல இந்த எண்ணெய் ஊத்தினாலே சூடு வந்துடும். அதை எடுத்துட்டு நம்ம அந்த கொஞ்சம் சின்ன ஆயில் மசாஜ் எல்லாம் பண்ணும்போது ஒரு சூடு அவங்க இருக்கும்ல, அந்த அளவுக்கு சூடுலேயே நம்ம மசாஜ் பண்ணால் இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், அப்புறம் ரூட்டுக்கு இன்னும் ஹெல்த் கொடுக்கும். ஹேர் பிளாக் இன்னும் சீக்கிரமாக கிரே ஆகாது. இந்த அட்வான்டேஜ் எல்லாம் இருக்குது. எண்ணெயில் சின்ன வெங்காயம் கூட போடணும், அது மறந்துட்டேன். சின்ன வெங்காயம் ஜூஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த எண்ணெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தலைக்கு தேய்ச்சா நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயத்தோட ஜூஸு, ஆலோவேரா
இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தலைக்கு தேய்ச்சா கூட நல்லாயிருக்கும். இந்த ஹேர் ஃபால்க்கும் டேண்ட்ரஃப்க்கும் ரெமெடி கிடைக்கும். இந்த மாதிரி இப்போ டெய்லி நம்ம மேக்ஸிமம் மந்த்லி எல்லா நாளும் நீங்க மேக்கப் போடுற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட். இப்போ ஃபேஸுக்கு நீங்க என்னென்ன ஸ்கின் கேர் ரொட்டீன் என்னென்னலாம் பண்றீங்க? தேங்காய் எண்ணெயில தான் மேக்கப் எடுப்பேன். சில பேர் சொல்லுவாங்க தேங்காய் எண்ணெயிலே மேக்கப் எடுக்கக்கூடாது. எனக்கு தெரியாது. நான் சின்ன வயசுல இருந்தே டான்ஸு இதுக்கு போகும்போதெல்லாம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் ஃபேஸுக்கு இது எடுப்பேன். அப்புறம் வந்து மேக்ஸிமம் நீங்கள் சோப் யூஸ் பண்ணாமல் பிளெயின் வாட்டரில் ஃபேஸ் அடிக்கடி வாஷ் பண்ணிட்டு இருந்தாலே உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு ஷைனிங் கிடைக்கும். அந்த வாட்டர் தான் பெஸ்ட் மெடிசன். அதாவது ஒவ்வொரு ஸ்கின்னுக்கும் ஒவ்வொன்று தான். நேச்சுரலா நம்ம இந்த நேச்சுரல் ரெமெடினா நீங்க வீட்லயே பண்ணலாம். என்ன வேணா போடலாம். நீங்க வந்து ஃபேஸு கூட அலோவேரா போடலாம். அதுல வந்து டர்மரிக் இல்லைன்னா பீட்ரூட் இதெல்லாம் ஜூஸ் பண்ணி இந்த அலோவேரால கொஞ்சம் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பால் கொஞ்சம் ஹனி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பேக் மாதிரி பேஸ்ட் மாதிரி வரும் நம்மளுக்கு. அது நம்ம ஃபேஸில் இது பண்ணிட்டுனா நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஷைனிங். ஃபர்ஸ்ட்டு நம்ம வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டொமேட்டோ ஹாஃபாக கட் பண்ணி அதில் கொஞ்சம் ஹனி தடவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு பாலில் அது வாஷ் பண்ணணும். பாலில் வாஷ் பண்ணி ஏதாவது ஒரு க்ரீம் வச்சு நம்ம திருப்பி ஃபேஸ் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு முல்டானி மிட்டியோட பேக் இருக்கும் அது போட்டு விட்டால் ஃபேஷியல் பண்ண மாதிரி உங்கள் ஃபேஸ் க்ளோ கொடுக்கும். இது இப்போ ஏஜிங் ஃபேக்டர் தடுக்கிறதுக்கு ஏதாவது விஷயங்கள் பண்ணது? நல்ல பொருட்கள் சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க, நல்லா தூங்குங்க. நல்ல பொருட்கள் சாப்பிட்டு டைம் 8 hours ஒரு ஹியூமன் மினிமம் தூங்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த 8 hours தூக்கம் இருந்து உங்களுக்கு அந்த கரெக்டான டைம் ஓவர் ஈட்டிங் நான் சொல்லலை, எண்ணெய் பொருட்கள் கம்மி பண்ணி கரெக்டான நேரம். இப்போ 2 இட்லி நீங்கள் சாப்பிட்டாலும் போதும், ஆனால் நேரத்துக்கு சாப்பிடுங்க. நைட்டு வந்து இன்னும் லைட்டாக சாப்பிடுங்க, கொஞ்சம் முன்னாடி சாப்பிடுங்க. அப்படி அதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு இந்த ஸ்கின்னுக்கு வர ப்ராப்ளம்ஸு ஆல்மோஸ்ட் பாடிக்கு வர எல்லாமே இதாகும். அப்புறம் யோகா ஃபாலோ பண்ணுங்க. யோகா கிளாஸுக்கு போகணும்னு சொல்லலை நான். யோகாலே ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ப்ரீத்திங் எக்ஸசைஸு, கொஞ்சம் மெடிடேஷன். நம்ம கண் மூடி இருந்து நம்மளோட பார்ட் நம்மளே உள்ளுக்குள்ளே சரி பண்ணலாம். யோகா ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பாடிக்காக நம்ம ஒரு டைம்ஸ் கொஞ்சம் தள்ளி வச்சோம்னா இந்த ஏஜ் கம்மியாகும். நீங்கள் ஏதாவது ஒர்க் அவுட் யோகா அந்த மாதிரி பண்ணுற வழக்கம் இருக்காங்க? நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அந்த பாடி மெட்டபாலிசம் எனக்கு அது ஒத்து வரல. யோகா இப்போ பண்ணிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும்னு தெரியாது. பட் எனக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் பர்சனலி ஐ கேன் ஃபீல் தட் ஃப்ரெஷ்னஸ் உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு இருக்கும் இல்லை, ஒரு ஐ ஃபீல் ஃப்ரெஷ் டுடே அப்படின்னு ஒரு ஃபீல் வருது யோகா பண்ணி ஸ்டார்ட் பண்ணதுனால. என்ன மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் வந்து என்ன மாதிரி டெய்லி எவ்வளோ டைம் பண்ண முடியுது? ஏன்னா நீங்கள் ஷெட்யூல் உங்களுக்கு பிஸியாக இருப்பீங்க. இப்போ பசங்களுக்கு ஸ்கூல் இருந்து எனக்கு ஒர்க் ஷூட்டிங் இருந்துச்சுன்னா அன்னைக்கு எனக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸோ அன்னைக்கு அந்த மாதிரி நாளெல்லாம் எனக்கு மிஸ் ஆகும். இப்போ ஷூட்டிங் ஒரு 2 hours லேட்டாக போனால் போதும்னா நான் 7:15 பசங்களே அனுப்பிட்டு இல்லை டூ சம் லைக் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணும். யோகானா யோகா பண்ணுவேன் ஒரு 1 hour 45 minutes. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வாக் பண்ணுவேன். நான் வீட்டில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பேன், சும்மா உட்கார மாட்டேன். கீப் ஆன் டூயிங் சம்திங் ஏதாவது. எனக்கு அம்மாவுக்கும் கொஞ்சம் குண்டான உடம்பு தான். நான் ஒரு ஓவர் ஈட்டர் கிடையாது. நான் டைமிங் சாப்பிடுவேன், கரெக்டாக சாப்பிடுவேன். அதனால சாப்பிட்டதுனால வந்த உடம்பு கிடையாது. இது ஜெனட்டிக் தான். இது சீக்கிரமாக இறங்காது. இது வந்து ரொம்ப கட்டியான உடம்பு. அப்புறம் நான் சின்ன வயசுல நிறைய டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தேன்ல. ஸோ ஒரு டைம் பீரியட்ல நம்ம அந்த மாதிரி எக்ஸசைஸ் விட்டாலும் உடம்பு குண்டாகும். ஸோ அந்த மாதிரி வந்த உடம்பு. இப்போ நீங்கள் சீரியலில் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணுறீங்க, நேரில் வந்து நீங்கள் மாடர்ன் ட்ரெஸ், வெஸ்டர்ன்ஸ், சல்வார் அந்த மாதிரி நார்மலான ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்கே மேம் ஷாப்பிங் பண்ணுவீங்க? ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண மாட்டேன். ஆன்லைன் ஷாப்பிங் அந்த அளவுக்கு செட் ஆகாது. மேபி கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு செட் ஆகும், அது ஆல்டர் பண்ணி போடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் உடம்பு இருக்கிறவங்களுக்கு சம்டைம்ஸ் அது தப்பான ஒரு இது வரும். ஸோ மேக்ஸிமம் வந்து நானே பர்சனலாக போய் மால்க்கு போயிடுவேன். அதுலேயே நிறைய பிராண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அங்கே ஏதாவது எனக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் என்னோட ஸ்டைலுக்கு நான் பார்த்து எடுக்கிறது தான் வழக்கமாக நடக்கிறது. எல்லாமே வெஸ்ட் சைடு எனி பிராண்ட்ஸ். இப்போ சீரியலுக்கு வந்து சாரீஸ் மொத்தமாக வாங்கி வச்சுட்டு
மந்த்லிக்கு இதுதான்ன்றது பிளான் முன்னாடியே பண்ணிடுவீங்களா இல்ல எபிசோடுக்கு ஏத்த மாதிரி போய் ஷாப் பண்ணுவீங்க? இல்ல எபிசோடுக்கு ஏற்ற மாதிரி ஷாப் பண்ண மாட்டேன். எனக்கு ஸ்பான்சர்ஸ் தான் 2-3 ஸ்பான்சர்ஸ். சொல்ல போனா சுஜாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கு, சுஜா ஸ்டுடியோன்னு இன்ஸ்டாகிராமில். அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. கோதை அம்மாவே இந்த ட்ரெஸ்ஸஸ்ல நீங்க அழகா பாக்குறேன்னா அதுக்கு அவங்க தான். எந்த ஒகேஷன் சொன்னாலும் எனக்கு அவங்க கரெக்டாக ஜுவல்லரியும் சாரீஸும் அவங்க எனக்கு அனுப்பி கொடுப்பாங்க. ஸோ அவங்க முன்னாடியே எனக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் சாரீஸ் அனுப்பி கொடுப்பாங்க. அதுலேருந்து நான் சூஸ் பண்ணிட்டு இதுன்னு சொல்லுவேன். ஃபோட்டோஸ் பார்த்துட்டு அது எனக்கு கரெக்டாக அவங்க அனுப்பி கொடுப்பாங்க, நான் யூஸ் பண்ணுவேன். அப்படிதான். ஓகே. இப்போ நீங்க பிளஸ் சைஸ்ல இருக்கும்போது பிளஸ் சைஸ் பர்சனாலிட்டிக்கு ஒரு ஷாப் பண்ணும்போது இந்த டிப் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு டிப் ஷேர் பண்ணிக்க முடியுமா? ப்ளஸ் சைஸ்னா கொஞ்சம் இந்த நெக்கு கிட்ட கொஞ்சம் ஒர்க் இருக்கிற மாதிரி, பிரிண்ட் ஜாஸ்தி இருக்கிற மாதிரியும், கொஞ்சம் டார்க் கலர்ஸ் போகிற மாதிரி போனால் நம்மளுக்கு இன்னும் அது கொஞ்சம் அட்வான்டேஜ், கொஞ்சம் ஒல்லியாக தெரியும். அதே மாதிரி எந்த பாடியில் எந்த பார்ட்டில் நம்மளுக்கு இன்னும் நம்ம போட்டு அசிங்கமாக இருக்கும் தெரிஞ்சால் அது அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் சூஸ் பண்ணால் பெட்டர். ப்ளஸ் சைஸ் எல்லாருமே அசிங்கமாக இருக்காது பார்க்கறதுக்கு. அதுலேயே சில பேருக்கு உடம்புல வேற வேற இடத்துல இருக்கும். சில பேருக்கு கையில குண்டு அதிகமா இருக்கும், சில பேருக்கு தொப்பை அதிகமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அது தகுந்த மாதிரி ட்ரெஸ். கையில அதிகமா ஃபேட் இருக்கிறவங்க ஸ்லீவ்லெஸ்ஸோ ஷார்ட் ஸ்லீவோ அவாய்ட் பண்ணா தே லுக் பெட்டர். தொப்பை அதிகமா இருக்கிறவங்க அந்த சைஸ்லயே ஒரு சைஸ் கொஞ்சம் பெருசா போட்டாதான், கொஞ்சம் லூஸா போட்டாதான் தே லுக் பெட்டர். இல்லைன்னா ஒரு கோட்டு பேட்டர்னு, ஒரு துப்பட்டா வர மாதிரி அந்த மாதிரி போட்டாதான் அட்வான்டேஜ். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நான் போய் எடுக்கும். நான் ஜாஸ்தி இங்கே கொஞ்சம் பிரிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி பேட்டர்ன்ஸ், கொஞ்சம் ஒரு அனார்கலி சல்வார் அந்த மாதிரி தான் பேட்டர்ன்ஸ் தான் நான் போவேன். இப்போ நீங்க ஜென்ரலா இப்போ ஷாப்பிங் பண்ணும்போது நமக்கு மக்களுக்கு என்ன ஒரு எண்ணம் இருக்குன்னா, செலிபிரிட்டினாலே காஸ்ட்லியா எடுப்பாங்க, பிராண்டடா இருப்பாங்க, அதனால தான் அவங்க என்ன போட்டாலும் அழகா இருக்குன்ற ஒரு ஃபீல் இருக்கும். நீங்க பிராண்ட் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்ல உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எங்க இருந்தாலும் நான் எடுத்துட்டு வந்துருவேன்ற மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி? இல்ல பிராண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். எனக்கு எந்த ட்ரெஸ் எங்க பிடிச்சாலும் அது 100 ருபீஸா இருந்தாலும் எடுத்துட்டு வருவேன். நம்ம போடுறது எல்லாமே யார் சொன்ன காஸ்ட்லியா இருக்குன்னு. நம்ம கட்டுற நிறைய சாரியும் 300, 250, 400 சாரீஸ் கூட கோதையம்மா கேரக்டர் கட்டுறேன் நான். பர்சனலா நம்ம சிலது நான் வாங்குவேன், சிலது ஸ்பான்சர் தருவாங்க. பட் நம்ம கட்டுற விதம், நம்ம ஹேண்டில் பண்ற விதம் தான் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு அழகு கொடுக்கும். ஸோ இப்போ நான் எந்த ட்ரெஸ்ஸுமே செட் ஆவாங்கல்ல. நான் போடுற நிறைய ட்ரெஸ்ஸஸ் நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான் பண்ணுவோம். ஒரு வாட்டி நம்ம பாட்டம் 2-3 கலர்ஸ் இருந்தால் அதுக்கு நம்ம 10 டாப் போடலாம், இல்லை மாற்றி அந்த மாதிரி தான். அந்த டாப்பு எல்லாமே ஒரு சிலது பிராண்ட் இருக்கும், ஒரு சிலது நார்மல் இருக்கும். எங்கே பிடிக்குதோ, எது பிடிச்சிருக்கோ அது வாங்கி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுவோம், அவ்வளோதான். ஒரு டைம் நீங்க ஷாப்பிங் போறீங்கன்னா அதிகபட்சம் இவ்வளவுதான் நம்ம லிமிட் அப்படின்ற மாதிரி ஏதாவது பட்ஜெட் வச்சுட்டு போவீங்களா மேம்? இல்ல பட்ஜெட் எல்லாம் வச்சுட்டு போக மாட்டேன். நார்மலா நான் ஒரு நிறைய ஷாப் பண்ண ஒரு பர்சன் கிடையாது. ட்ரெஸ் எல்லாம் இப்போ நீங்க நான் ஒரு ஷாப் பண்றேன். சூப்பர் மாமுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமான ட்ரெஸ் தேவைப்படும்ன்றதுனால ஒரு 5-6 ட்ரெஸ்ஸஸ் நான் ஒரே வாட்டி வாங்கி வச்சுட்டேன். ஏன்னா அவங்களுக்கு ப்ரொமோ ஷூட்டிங் இருக்கும் அப்படி இப்படின்னு. ஏன்னா பர்சனலா நிறைய நான் போட்டதெல்லாம் நம்ம வாங்கி வச்சிருக்கிறதெல்லாம் ஒரு இன்டர்வியூக்கோ இல்லைன்னா ஒரு டிவி ஷோக்கோ யூஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம அது ரீசைக்கிள் பண்ண முடியாது, அதனால வாங்கி வச்சுட்டோம். இப்போ அந்த வாங்கின ட்ரெஸ் எல்லாம் முடிஞ்சதுனால அவங்க நம்மளுக்கு சிச்சுவேஷன் தரும்போது அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் வாங்கிட்டு வருவேன். அப்புறம் மேக்கப் வாங்க போனா நம்ம நினைப்பேன் ஒரு 5000ல முடிக்கணும். ஆனா நம்ம போடுற ஒரு நல்ல இப்போ நார்மலா எப்பயாவது ஒரு வாட்டி நம்ம ஒரு மேக்கப் போட்டா போதுன்றவங்க ஒரு சின்ன நார்மலா பிரைஸ்ல ஒண்ணு வாங்கினா போதும். பட் எங்களை மாதிரி ஆட்கள் டெய்லி மேக்கப் போடும்போது முதல்ல நம்ம அது டோனர் போடணும், அதுக்கு மேல சன்ஸ்கிரீன் போடணும், அதுக்கு மேல மாய்ஸ்சரைசர் போடணும், மேக்கப் ப்ரைமர் போடணும். ப்ரைமர் எல்லாம் போடுறதுக்குன்னா டைம் ஜாஸ்தி, அது ஸ்டே ஆகுறதுக்கு. காலையில 7 மணிக்கு போட்டா நாங்க மேக்கப் எடுக்கிறது நைட் 9-9:30 ஆயிடும். ஸோ அது வரைக்கும் நம்ம 4 வாட்டி டச் பண்ணிட்டு இருந்தா இருக்க முடியாது. அதுக்கு மேல பேட்ச் தான் விழும். ஸோ நாங்க வாங்குற திங்ஸும் கொஞ்சம் காஸ்ட்லியானதான். ஒரு காம்பேக்ட், ஒரு ஃபவுண்டேஷன் எல்லாம் 3000 ருபீஸ் அப்படி வரும். அப்பதான் நம்ம ஸ்கின் நல்லா இருக்க முடியும். இல்லைன்னா இதை எடுத்து நம்ம ஸ்கின் அதே மாதிரி பெயில் ஆயிடும், ரேஷஸ் வரும். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதுக்கு மேலே மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே இல்லைன்னா பவுடர்னு ஒன்று இருக்கு, அது போட்டால் அது ஸ்டே ஆகும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கூட கோஸ்ட் ஆகும். ஏன்னா டெய்லி யூஸ் பண்றதுனாலையும் டைம் ஜாஸ்தி நம்ம போட்டுட்டு இருக்கிறதுனாலையும் ஸ்கின்னு ஆகாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் வரும். இப்போ நீங்க சொன்னீங்க நம்ம ஒரு செலிபிரிட்டி ஒரு ஷோக்கு போற ட்ரெஸ் இன்னொரு ஷோக்கு நம்ம திரும்பி ரீசைக்கிள் பண்ணும். அப்போ உங்ககிட்ட நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். என்ன மாதிரி அதை மிக்ஸ் மேட்ச் பண்ணி திரும்பி ரீசைக்கிள் யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ ட்ரெஸ் உங்களோட வார்ட்ரோப்ல இருக்கு? நான் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் ஒரு 2-3 இயர்ஸ் ஆனா
நான் வந்து என்னோட அசிஸ்டண்ட்டுக்கோ இல்லைன்னா வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கோ இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை நம்ம கொடுத்தா இவங்க வாங்குவாங்க. இன்னொரு ஆர்டிஸ்டா இருந்தா கூட சில பேர் சொல்லுவாங்க பரவாயில்ல மேம் கொடுத்துருங்க நான் அது யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம வந்து நிறைய போட மாட்டேன். இப்போ உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன்ல, இப்போ நம்ம ட்ரெஸ் போட்டா எத்தனை வாட்டி போட முடியும் ஒரு ட்ரெஸ்? நம்ம எப்ப எங்க போனாலும் யாராவது ஒருத்தவங்க போட்டோ எடுப்பாங்க. இதே ட்ரெஸ் 10 வாட்டி ரிப்பீட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. இப்போ நல்ல ட்ரெஸ்ஸஸ் சொல்றேன். நார்மலா போடுறது நம்ம இப்போ லொகேஷன் போகும்போது டெய்லி போட்டு போற மாதிரி இருந்தா அது நார்மலான ட்ரெஸ்ஸஸ் போதும். ஒரு டாப் ஒரு ஜீன்ஸ் அந்த மாதிரி இருந்தா போதும். இல்லாத ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இதுதான் பண்ணுவேன். இப்போ நம்ம ஸ்பான்சர் கொடுத்தாங்கன்னா நான் போட்டுட்டு ரிட்டர்ன் பண்ணுவோம். அந்த மாதிரியும் ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. அது இல்லாம பார்த்தா எப்படி போனாலும் ஒரு 50 செட்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் மினிமம் இருக்கும்னு நினைக்கிறேன். நார்மல் சாரீஸ்னா இன்னும் நிறைய இருக்கு. 50 எல்லாம் கம்மி, 50 கிடையாது, அதுக்கு மேலே ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. ஆனா நான் ஒரு வார்ட்ரோப் தான் மட்டும்தான் ட்ரெஸ்ஸுக்கு வைக்குவேன்னு ஒரு இது எனக்கு பாலிசி. அதுக்கு மேல நான் வைக்க மாட்டேன். நிறைய ட்ரெஸ் இருந்தா பழசெல்லாம் எடுத்து நான் யாருக்காவது கொடுத்துருவேன். எப்போ ஷாப்பிங் பண்ணாலும் சிலர் வந்து எப்போ போனாலும் நான் ஷூஸ் வாங்கிட்டு வருவேன்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து இயர்ரிங்ஸ் வாங்குவேன். அந்த மாதிரி உங்களுக்கான ஒரு ஹேபிட், நான் எப்போ ஷாப்பிங் பண்ணாலும் இந்த பொருள் எனக்கு கண்ணை ஈர்த்துரும் நான் வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்க ஷாப் பண்ற ஒரு பொருள்னா என்ன மேம் சொல்லுவீங்க? நிறைய கலெக்ஷன்ஸ் நான் வச்சிருக்கேன். செப்பல் நிறைய பிடிக்கும், நிறைய வாங்கி வச்சிருக்கேன் செப்பல். அப்புறம் பசங்களை ட்ரெஸ் தான் எங்க பார்த்தாலும். பசங்க கல்யாணத்துக்கு முன்னாடினா நிறைய இயர்ரிங்ஸ் நிறைய வாங்குவோம். என் அப்பா எல்லாம் தூக்கி போட்டிருக்கு தெரியுமா, எவ்வளோ வச்சிருக்கேன், இதெல்லாம் யார் போடும் அப்படின்னு சொல்லி. கல்யாணம் ஆகி 2-3 இயர்ஸ் ஆனால் அதெல்லாம் துரும்பெடுத்து போயிடும்ல, துரு பிடிச்சு போயிடும். அதனால என்ன பண்ண நிறைய எடுத்து அவர் ஒரு பள்ளம் போட்டு அதுல இது பண்ணியிருக்கேன். நான் கெட்டு போச்சுன்னு சொல்லி நிறைய வச்சிருந்தேன். நான் முன்னாடி நிறைய கலெக்ஷன் இருந்தது. இப்போ கொஞ்சம் மாற்றம் வந்திருக்குது. எனக்கு ட்ரெஸ்ஸஸ் மேல இப்பதான் கொஞ்சம் ஒரு ஆசை வந்தது. அது சேஞ்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த இன்ட்ரெஸ்ட் முன்னாடி அந்த அளவுக்கு இல்ல ட்ரெஸ்ஸஸ் மேல. இப்போ ட்ரெஸ்ஸஸ் மேல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் போகுது. மற்றபடி ட்ரெஸ் ஷாப்பிங் எல்லாம் நான் தேவையான மட்டும்தான் பண்ணுவேன். அப்புறம் வெளியில போறது அந்த அளவுக்கு எல்லாம் வெளியில சுத்துற கேரக்டர் எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் ஜாஸ்தி செலவு பண்ணுவேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Experience 10 days of Grand Europe trip for easy EMI of ₹25,000 only with GT Holidays, South India's #1 travel brand.